வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸ் சென்ஸ் நெக் பேண்ட் தான் இருக்கு. ஸோ அந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து செய்யல, சைனாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அது நான் பின்னாடி வந்து காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லிசன் டு தி நாய்ஸ் வித்ன்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது நம்ம எல்லாமே வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ண போகிறோம். அதனால நான் இப்போ சொல்ல. நம்ம கிட்ட இருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் கலர் தான் வந்து இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனான்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட எம்ஆர்பி வந்து 2500 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. நான் இது வந்து வெறும் 1000 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் அமேசானில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போயே வந்து அமேசானில் வந்து வாங்க பாருங்கள். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இனிஷியல் டீல்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளில் வந்து ப்ரைஸ் ஏறிடும். சரி, ஓகே. இப்போ இதோட சீலை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஓகே, ஒரு வழியாக அந்த பிளாஸ்டிக் கவரை வந்து கட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே ஒரு சீல் இருக்குது. இது இங்கே கட் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் வந்து இருக்குது. இது வந்து சும்மா ஒரு வாரண்டி கார்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு தேங்க்யூ லெட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். ஃபுல்லாகவே இப்படி பிச்சுட்டேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் தான் வந்து இருக்குது. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபின் டிப்ஸுமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நெக் பேண்டை வந்து வெளியே எடுப்போம். நெக் பேண்டோட டிசைன் வந்து செமையாக இருக்குது. மெயினாக இந்த ஃபின் டிப் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஓகே கைஸ். இந்த நெக் பேண்டை வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், நான் நெக் பேண்டை நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் செஞ்சனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. நமக்கு வந்து காலர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தின்னான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தின்னான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திக்கான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ரைட் திக்கான பிளாஸ்டிக்கில் தான் வந்து எல்லா பட்டன் கண்ட்ரோல்ஸ், டைப் சி போர்ட், எல்இடி லைட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸோட பிராண்டிங் கொடுத்து நல்லா க்ளீனாக வந்து முடிச்சிருக்காங்க. அப்புறம் பட்டன்ஸோட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து இருக்குது. நம்ம போன வீடியோவில் பார்த்த போட் நெக் பேண்ட் மாதிரிலாம் இல்லை. இது நல்லா கிளிக்கியாக, நல்லா டாக்டிக்கலாக, நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வயரோட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆங்குலர் இண்டியா டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபின் டிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபின் டிப் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக இருந்துச்சு. ஃபிட்லலாம் எனக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். எனக்கு நல்லா ஃபிட் ஆகுறது வந்து உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகுறது வந்து எனக்கு நல்லா ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா இதில் வந்து இனியர் டைப் யூஸ் பண்ணுறனால. அப்புறம் இந்த 2 இயர்பட்டும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். ஸோ இதில் வந்து மேக்னெட் கொடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் எந்த வித ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுக்கல. அதாவது ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் அது மாதிரி வந்து கொடுக்கல. ஸோ அது கொடுத்துருந்தா இனிமே வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இது வந்து 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ப்ளூ. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலரில் இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கோ பவர் ஆஃப் பண்ணுறதுக்கோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணணும். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பட்டன் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா சாங் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். இந்த பட்டன் வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா சாங் வந்து ஃபார்வர்ட் ட்ராக்கு வந்து போகும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸை நம்ம வந்து கால்ஸ் அப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா கால்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும். அப்படி இல்லைனா வந்து என் கால் வந்து பண்ணிடுறோம். 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த வித ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல.
இன்ஃபேக்ட் என்னோட ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ண உடனே போதும் இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த நெக் பேண்ட் வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சைமல்டேனியஸாக 2 டிவைஸோட இந்த நெக் பேண்ட் வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோனோட பேர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா லேப்போட பேர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆடியோ கோடெக்னு வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரே ஒரு கோடெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பிசி ஏஏசி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அப்புறம் ரேஞ்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அடுத்து லேட்டன்சின்னு வரையில ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 200 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இந்த நெக் பேண்டில் வந்து லோ லேட்டன்சியில் வந்து எதிர்பார்க்க முடியாது. நான் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய டிலேஸ் என்னால் வந்து நோட்டீஸ் பண்ண முடியல. பட் ஆனால் கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே என்னால் வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து IPX5 ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நல்லா இருந்துச்சு. அதர் எண்டில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் தான் மிஸ் ஆச்சுன்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே சூப்பரான கால் குவாலிட்டி நம்ம வந்து சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் வந்து கால் வைப்ரேஷன் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம இந்த நெக் பேண்டை வியர் பண்ணிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் மாதிரி வந்து வரும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் இதோட சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த நாய்ஸ் சென்ஸ் நெக் பேண்ட்லேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து பேட்டரி லைஃப்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து 25 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 8 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும் 8 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் ஏறியணும்னு வந்து நாய்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பேட்டரி பற்றி இந்த நெக் பேண்டில் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்கனால அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸும் நல்லா பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. வோக்கல்ஸ் நல்லா கிறிஸ்பாக நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு. ஆனால் ப்ராப்ளம் எங்கன்னா இதோட ட்ரெபிள்லையும் மிட்டோன்லையும் தான். ட்ரெபிளும் மிட்டோனும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, பிலோ அவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து ட்ரெபிள் நல்லாதனால பேஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் போர்ட் மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இயர்பட்ஸும் அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம பெருசாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த நெக் பேண்டோட ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து அமேசானில் வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாய்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து 1500 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒர்த்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பெருசாக எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 1500 ருபீஸ்ன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கு இந்த நெக் பேண்ட் வந்து ஒர்த்து கிடையாது. ஏன்னா இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. போட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. போட் ராக்கர்ஸ் 335, போட் ராக்கர்ஸ் 333, ஏன் நம்ம கடைசியாக போட்ட போட் ராக்கர்ஸ் 355 பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து 1500 ருபீஸ்க்கு தான் வந்துருக்கு. ஸோ நீங்கள் அந்த நெக் பேண்ட் வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த நெக் பேண்ட் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.